என்று சொல்லுகிறார். அப்படி சோதி தரியணும்னா உங்க கையில ஒரு வேத புஸ்தகம் இருக்கணும். இந்த வேதத்தின் அடிப்படையில் இவருடைய உபதேசம் இருக்கிறதா என்று பார்க்கணும். இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்க்கணும். கடைசி காலத்துல 3 பயங்கரங்கள் உண்டாகுமாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 16வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து 3 இந்த தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ளவருடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்காக புறப்பட்டு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல சொல்றாரு, யோவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, வலு சர்ப்பம். வலு சர்ப்பம்னா டிராகன் என்று சொல்றாங்க. கொள்ளிவாய் பாம்பு. அது வாயிலிருந்து அப்படியே ஒரு சர்ப்பம் வரும். அது பிசாசை குறிக்கிற வார்த்தை. அவர் பார்க்கிறார் தரிசனத்துல, ஒரு பெரிய கொள்ளிவாய் பாம்பு, ஒரு பெரிய டிராகன், வலு சர்ப்பம். அது வாயிலிருந்து ஒரு பெரிய ஒரு தவளை குதித்து வெளியே வருகிறது. மற்றொன்று பார்க்கிறார், ஒரு கள்ள தீர்க்கதரிசி எழுதி ஆண் வாயை திறக்கிறார். கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஒரு தவளை புறப்பட்டு வருகிறது. இது மாதிரி 3 ஆவிகள். ஒரு மிருகத்தின் வாயிலிருந்து ஒரு ஆவி புறப்பட்டு வருகிறது. அதுவும் தவளை மாதிரி இருக்குது. இது 3 ஆவிகளும் புறப்பட்டு வந்து பூமிக்குள்ளே கடந்து போகுது. இது அற்புதங்களை செய்யும் ஆவி. இவைகள் ராஜாக்களை போய் சந்திக்கிறது, அதிகாரம் உள்ளவர்களை போய் சந்திக்கிறது. அவர்களோடு பேசி அவர்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்களாக திருப்புகிறது. அவ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அது ஆட்சி செய்கிறவர்களை, ஆட்சியாளர்களை, ராஜாக்களை, பெரிய பெரிய மன்னர்களை போய் சந்திக்கிறான். அது சந்திச்சு அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லுகிறது. அந்த உபதேசத்தை கேட்டு அவர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் திரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், 3 விதமான கள்ள உபதேசங்கள் மனிதர்களுக்குள்ளே புறப்பட்டு வரும். இந்த உபதேசத்தை கேட்கிற மனிதர்கள் கடவுளுக்கு, இயேசுவுக்கு விரோதிகளாய் மாறிவிடுவார்கள். மகா நாளில் நடக்கும் யுத்தத்தில் இயேசுவை எதிர் நின்று இயேசுவோடு சண்டை போடுற ஆட்களா எந்திரிச்சு வருவாங்களாம். அப்ப இந்த 3 ஆவிகள் என்று சொல்வது 3 விதமான கள்ள உபதேசங்களை குறிக்கிறது. இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் வரும்பொழுது உங்கள் பிள்ளைகள் அது கள்ள உபதேசம் என்று கண்டுகொள்ள விடக்கூடாது என்பதற்காய்த்தான் சாத்தான் இப்பொழுதே வேத புஸ்தகத்தை கலப்படம் பண்ணவும், கர்த்தருடைய வசனத்தை முடக்கி போடவும் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய பஞ்சகாலம் வரப்போகுதான். பஞ்சகாலம் வரப்போகுதுன்னு நம்ம கேள்விப்பட்டா என்ன செய்யறது? வந்தா வரட்டும், ரேஷன்ல வாங்கிக்கலாம், காத்திருக்கணுமா? எகிப்து தேசத்தில் ஒரு பஞ்சகாலம் வந்தது. எகிப்து தேசத்தில் ராஜா ராத்திரி தூங்கி கொண்டிருந்தான். எகிப்து தேசம் பெரிய நாடு, எகிப்து என்ற நாடு. அதுல பார்வோன் என்ற மன்னர் தூங்கிட்டு இருந்தார். ராத்திரி ஒரு கனவு கண்டார். ஆற்றில இருந்து 7 மாடுகள் வந்தது. அந்த 7 மாடுகள் புஷ்டியா இருந்தது, நல்ல அழகா கொழு கொழுன்னு இருந்தது. அதை தொடர்ந்து அவைகள் வந்து வெளியே மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதே ஆற்றிலிருந்து வேறு 7 மாடுகள் மேலே ஏறி வந்தது. இந்த 7 மாடுகளையும் பார்த்தா எலும்பும் தோலுமா இருக்குது, வத்தலும் தொத்தலுமா இருக்குது, கொம்பு மாத்திரம்தான் இருக்குது. மாடு என்ற பெயருக்கு பார்த்தா அதுக்கு பலமேல சத்தே இல்லை. அப்படிப்பட்ட மாடுகளா வர்றது. வேகமா இந்த நல்ல பலமுள்ள மாடுகள் பக்கத்துல போய் அந்த மாடுகளை கடித்து தின்று சாப்பிடுறது. இதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பலமுள்ள புஷ்டியான மாடுல பலவீனமான மாட்டை திங்கணும், இது பலவீனம் உள்ள மாடு பலமுள்ள மாட்டை திங்குதே, இது என்ன இந்த கனவு என்று சொல்லி அந்த கனவினால் அவன் கலக்கம் அடைந்து நின்று கொண்டிருந்தான். இந்த கனவை அங்கிருந்த ஜனங்களுக்கு சொல்லி, அவனுடைய மந்திரி சபையில் சொல்லி, இதற்கு அர்த்தத்தை சொல்லக்கூடியவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான். ஒருவராலும் அதனுடைய அர்த்தத்தை விளங்க சொல்ல முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவன் சொன்னான், நம்முடைய சிறைச்சாலையிலே யோசேப்பு என்ற ஒரு மனிதன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் எபிரேயர்களின் தேவனாகிய யெகோவா தேவனை ஆராதனை செய்கிறவன். அவன் ஞானத்திலும் புத்தியிலும் சிறப்பானவன். அவன் இப்படிப்பட்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் வல்லமை உடையவன். நான் கண்ட ஒரு தரிசனத்திற்கும் சொப்பனத்திற்கும் அவன் சரியாய் வியாக்கியானம் பண்ணினான். அவனை அழைத்தால் நீர் கண்ட அந்த கனவுக்கு அர்த்தத்தை அவனால் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். உடனே அவர் அங்கே கடந்து வந்து அவர்களை அழைப்பித்து அவர் மூலமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் என்ன என்று சொல்லி காத்திருந்தாங்க. அப்பொழுது யோசேப்பு அந்த கனவை அவர்களுக்கு வெளிப்படுத்தி சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்லும்போது சொன்னாரு, 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல பலமா விளையும்,
ஒரு வயல் நிலம் ஒரு 20 மூட விளையும் சொன்னா ஒவ்வொரு வருஷமும் 7 மடங்கா விளையும். 7 மடங்கு விளைச்சல் உண்டாகும். 7 வருஷத்துக்கு நிறைய தானியம் உண்டாகும். அதை தொடர்ந்து அடுத்து ஒரு 7 வருஷம் வரும். அந்த 7 வருஷம் ஒரு சொட்டு மழை பெய்யாது, ஒரு சின்ன தானியம் கூட விளையவே விளையாது. கொடிய பஞ்சகாலம் வரும். இதைத்தான் கர்த்தர் உமக்கு கனவிலே காண்பித்திருக்கிறார். நீர் முதலிலே கண்ட அந்த 7 பலமும் புஷ்டிமான மாடுகள் 7 வளமான ஆண்டுகளாம். அந்த வளமான ஆண்டுகளில் ஒவ்வொருவருடைய வயல் நிலமும் 7 மடங்கு விளையும். அதற்கு பிறகு நீ கண்ட அந்த தொத்தலான மாடுகள், பலவீனமான மாடுகள் 7 பஞ்சம் நிறைந்த வருஷங்கள் என்று சொன்னார். உடனே பார்வோன் ராஜா அவன் சொன்ன அர்த்தத்தை கேட்டு ஆச்சரியம் அடைந்தான். ஆமா, நீ சொல்ற அர்த்தத்துலதான் என்னுடைய மனம் திருப்தியாக. இது கர்த்தர் உனக்கு அதை வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். நம்ம தேசத்துல 7 மடங்கு நல்ல விளைச்சல் உண்டாக போகுது. அதற்கு பிறகு 7 வருஷம் பஞ்சம் உண்டாக போகுது. சாப்பாடே கிடைக்காத பஞ்சம் வரப்போகுது. இப்போ நாம என்ன செய்வது என்று அவரிடத்துல ஒரு கேள்வி வைத்தான். எல்லா மந்திரிகளிடத்திலும் கேட்டார், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன செய்யலாம்? ஒருவருக்கும் பதில் சொல்ல முடியல. 7 வருஷம் பஞ்சம்னா நம்ம எப்படி அதை தாங்குவது என்று நினைத்தார்கள். யோசேப்பு ஒரு ஆலோசனை அவர்களுக்கு சொன்னார். ராஜா, ஒவ்வொரு வருஷமும் 7 பங்கு விளைகிறது அல்லவா? அதுல நமக்கு தேவை 1 பங்கு தானே. அந்த 1 பங்கை எடுத்துக்கொண்டு மீதியான 7 பங்கை நம்ம பெரிய களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சுட்டா அதற்கு பிறகு வருகிற 7 பஞ்ச வருஷங்கள்ல விளைச்சலே இல்லாமல் போனால் நம்ம சேர்த்து வைத்திருக்கிற களஞ்சியங்களில் இருக்கிற 7 மடங்கு தானியத்தை வச்சு அந்த 7 வருஷத்தை சுலபமாய் நம்ம சந்தித்து விடலாம் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பதான் ராஜா யோசித்து பார்த்தான், எவ்வளவு ஞானம் இந்த ஆளுக்கு. அப்ப எல்லாரிடத்திலும் என்ன சொன்னார்னா, உங்க வயல் நிலம் இந்த வருஷத்திலிருந்து 7 மடங்கு விளைய ஆரம்பிக்க போகிறது. உங்கள் வயல் நிலம் 7 மடங்கு விளையும். உங்களுக்கு தேவையான எப்பொழுதும் விளையக்கூடிய வழக்கமான விளைச்சல்களை மாத்திரம் உங்கள் பங்கில் வைத்துக் கொண்டு மீதி 6 பங்கை கொண்டு வந்து அரசாங்க கஜானாவில் சேர்த்து விட வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுத்தார். உடனே யோசேப்புக்கு தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி கொடுத்து, நீ சொன்ன இந்த ஆலோசனையில் நீதான் இதற்கு அதிகாரியா இருக்க போற. நீ போய் எல்லா வயல் நிலங்களிலும் 7 மடங்கு விளையக்கூடிய தானியங்கள் எல்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டி அந்த களஞ்சியங்களில் சேர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பஞ்சகாலம் வரும்பொழுது ஜனங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பல நாடுகளில், பல தேசங்களில், இந்திய தேசத்துல எல்லா நாடுகளிலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் என்று வைத்து ரேஷன் கடைகளை வச்சிருக்கிறாங்க. நிறைய விளையக்கூடிய விளைச்சல்கள் எல்லாம் லெவி என்றெல்லாம் போட்டு, வரி என்றெல்லாம் போட்டு வாங்கி பெரிய பெரிய கஜானாக்களில் சேர்த்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கும், பஞ்ச காலங்களில் கொடுப்பதற்கும், ரேஷன் கடைகள் மூலமாக கொடுப்பதற்கு பெரிய களஞ்சியங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் முதலாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் யோசேப்பு என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போனாலும் எகிப்து தேசத்துல யோசேப்பின் களஞ்சியங்கள் என்று சொல்லுகிற பெரிய பெரிய இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நெல்லு மூடைகளை கொண்டு அடுக்கி வச்சிருக்கிறாங்க, கோதுமை மூடைகளை கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க, தானியங்களை கொண்டு வந்து அதுல அந்த காலத்துல அடுக்கி வச்சிருக்கிறாங்களாம். பெரிய பெரிய இடங்களை கட்டினார். உடனே அதற்கு ஒரு ஆலோசனை செய்தார். அதிகாரிகளை அழைத்தார். ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை வாங்கிவிட்டார். ராஜா சொன்னார், இனிமேல் நானு சிங்காசனத்துல மாத்திரம்தான் ராஜா, உண்மையான ராஜா நீதான் என்று சொன்னார். அல்லேலூயா. உண்மையாகவே நீங்க பாருங்க, ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டிலில் தான் அவர்கள் ராஜாக்கள். ஜெபிக்கிற கடவுளுடைய பிள்ளைதான் ஒரு தேசத்துல உண்மையான ராஜா. அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். அல்லேலூயா. நீங்கள் நினைத்தால் சரித்திரத்தை மாற்றி விடுவீர்கள். நீங்கள் நினைத்தால் ஆட்சியாளர்களை மாற்றி விடுவீர்கள். நீங்கள் நினைத்தால் பஞ்சத்தை சந்தித்து விடுவீர்கள். நீங்கள் நினைத்தால் எதையும் ஜெயித்து விடுவீர்கள். ஏனென்றால் எதிலும் ஜெயம் தருகிற தேவன் உங்களோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் அதை கண்டுபிடித்தான். இவ்வளவு பெரிய பஞ்சம் வரும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். யோசேப்பின் ஆலோசனைகள் இனிமையானதாக இருக்கிறது. யோசேப்பின் ஆலோசனைகள் பரலோகத்தின் தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் நிறைந்த ஆலோசனைகளாய் இருக்கிறது. ஆகவே இவன் தான் ராஜாவாய் இருப்பதற்கு தகுதி உள்ளவன். எல்லா அதிகாரத்தையும் அவனுடைய கையிலே கொடுக்கிறேன். நீ சொன்னால் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா அதிகாரிகளையும் பணிவார்கள் என்ற சட்டத்தை அவன் கைகளிலே கொடுத்தார். உடனே யோசேப் என்ன செய்தார் பாருங்கள். இனி 7 வருஷம் கழிச்சு தான் பஞ்சம் வரப்போகுது. 7 வருஷம் வரைக்கும் நம்ம நல்லா தான் இருக்க போறோம் என்று அவர் சும்மா இருக்கவில்லை. பஞ்சம் வரப்போகிறது என்று எப்போ அவருடைய காதுகள் கேட்டதோ அப்பொழுதே அவர் செயல்பட ஆரம்பித்தார். இன்று